முரளி லலிதாவுக்கு கிஸ் பண்ணதை நினைச்சு ஏன்டா இப்படி பண்ணி தொலைஞ்சேன்னு புலம்பிட்டு, இப்ப என்ன தப்பு பண்ணிட்ட, மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட சபலப்படுறது சகஜம் தானேன்னு அவனுக்கு அவனே சொல்லிட்டு, எதுக்கும் இதை தெளிவா கிளியர் பண்ணிக்கிறோம், அப்பதான் டேமேஜ் கம்மியா இருக்கும்னு வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம்னு பார்த்தா வாய் உளருது. அதனால இது சரிப்பட்டு வராது, நேராவே போய் பேசிடுவோம்னு வேகமா ஆபீஸுக்கு வந்து, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தயவு செஞ்சு உன் முட்டைக்கண்ணை உருட்டி என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராஜாவோட வாய்ஸ் கேட்க, என்ன ராஜா சார் மாதிரி மிமிக்ரி பண்ணேன்னா நான் பயந்துருவேனான்னு கேக்குறான். அப்ப ராஜா, டேய் நான் இங்கே தான்டா இருக்கேன், உனக்கு தான் ஸ்டேஷன்ல அவ்வளவு வேலை கொடுத்துட்டு வந்தேனே, நீ என்ன இங்க பண்றேன்னு கேட்க, லலிதா சார் நான் தான் கூப்பிட்டு விட்டேன்னு சொல்றா. அப்புறம் ராஜா கிட்ட நம்ம மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு ஒத்து வர மாட்டோம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க, 10 வருஷம் அவங்கள விட்டுட்டு தனியா போயிட்டீங்கன்னு சொல்லி தான் வாதாடுவாங்க. கண்டஸ்த டிவோர்ஸ்னால நிறைய வருஷம் கேஸ் இழுக்கும், இது உங்க 2 பேருக்குமே கஷ்டம் தான், அதனால கடைசியா ஒரு தடவை பேசி பார்க்கலாம்னு சொல்ல, நீலாவை பத்தி தெரிஞ்சுமே இப்படி கேக்குறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, உங்க நம்பிக்கையை நான் பாராட்டுறேன், கடைசியா ஒரு தடவை பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்புறம் முகமது அலியோட ஒய்ஃப் வந்து கேஸ் என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குன்னு சொல்ல, ஆக்சிடென்ட் பண்ண வண்டியையும் டிரைவரையும் இன்னும் போலீஸ் பிடிக்கல, இப்போதைக்கு உங்க ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வண்டி ஓட்டலன்னு மட்டும் நிரூபிச்சா போதும், அவரோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும், அதுக்கு தான் வாவர் சாரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்ல, எனக்கு இன்சூரன்ஸ் பணம் கூட வேணாமா, ஆனா அவர் குடிகாரன்ற களங்கத்தை மட்டும் தொடச்சிட்டா போதும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் நீலா அவரோட லாயரோட வந்திருக்க, ராஜா சார் பக்கமும் கொஞ்சம் நியாயம் இருக்கு, கொஞ்சம் அதையும் கன்சிடர் பண்ணி பாருங்கன்னு லலிதா எவ்வளவு சொன்னாலும் தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்துட்டா எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்றா. அப்ப ராஜா நீலா கிட்ட தனியா பேசணும்னு சொல்ல, மத்த எல்லாருமே வெளியே போறாங்க. ராஜாவும் ரொம்ப இறங்கி வந்து, நான் எனக்காக பேசல, சத்யா வாழ்க்கைக்காக கேக்குறேன், தயவு செஞ்சு அவளை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்ல, 6 வருஷமா சத்யாவை தனியா வளர்த்திருக்கேன், நான் சத்யாவை பத்தி யோசிக்கலையா, எனக்கும் சத்யாவுக்கும் நீ தேவையே இல்ல, ஒழுங்கா எனக்கு மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொல்ல, ராஜாவும் கோவத்துல முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறான். அதனால நீலாவும் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இதை கோர்ட்லயே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அங்க கட் பண்ணா ஸ்வேதா சீக்கிரட்டா முகமது அலிக்கு அட்டாப்சி பண்ணி ரிப்போர்ட்டை வாவர் கிட்ட கொடுக்கறா. வாவரும் ரிசல்ட்ல என்ன வந்துச்சுன்னு கேட்க, இல்ல அவர் உடம்புல எந்த ஆல்கஹால் ட்ரேசஸுமே கிடைக்கல, அவர் அன்னைக்கு குடிக்கவே இல்ல, ஹெல்த்தியா தான் இருந்திருக்காருன்னு சொல்றா. இதை கேட்டு வாவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்வேதாவுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புறான். அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை லலிதா கிட்ட கொடுத்து முகமது அலி குடிக்கவே இல்லைன்னு சொல்ல, சூப்பர் சார், இந்த எவிடன்ஸ் கோர்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கும்னு சொல்லிட்டு, இந்த ரீஅட்டாப்சி பண்ணதுக்கு டிஎம்மோட ஆர்டர் காப்பி வாங்கியிருப்பீங்கல்ல, அது எங்கன்னு கேட்க, இல்ல நான் இதை சீக்கிரட்டா தான் பண்ணேன்னு சொல்றான். சார், டிஎம்மோட ஆர்டர் காப்பி இல்லாம இது வெறும் பேப்பர் மட்டும்தான், இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறா. அப்ப முரளி அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்து, இதுக்கு இன்னொரு வழி இருக்கு, இந்த ரிப்போர்ட் இன்னைக்கு டேட்ல இருக்கு, இதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி டிஎம் கிட்ட ஆர்டர் காப்பி வாங்கின மாதிரி பண்ணா மட்டும் போதும்னு சொல்றான். முரளி சொன்னதை கேட்டு கௌதம் கடுப்பாய், ஏண்டா நீ போய் கேட்டதும் முரளி சார் கேட்டு முடியாதுன்னு சொல்ல முடியுமான்னு அதை வாங்கி ரீடேட் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துருவாரான்னு கேட்க, நான் கேட்டா இதை பண்ண மாட்டாரு, ஆனா ராஜா சாரோட அப்பா கேட்டா கண்டிப்பா பண்ணுவாருன்னு சொல்றான். அப்புறம் ராஜாவோட அப்பா கிட்ட விஷயத்த சொல்ல, அவரும் டிஎம் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுற எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. அப்ப லலிதா ராஜா கிட்ட நாளைக்கு தான் ஹியரிங் வருது, நாளைக்கு கோர்ட்டுக்கு கொஞ்சம் வேகமா வந்துருங்கன்னு சொல்ல, ராஜா இதை கேட்டு ரொம்பவே சோகமாயிடுறான். அப்ப ராஜாவோட அப்பா தான், எதுனாலும் பாத்துக்கலாம்டா, அந்த ஆண்டவன் உனக்கு கண்டிப்பா துணையா இருப்பான்னு ஆறுதல் சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.